students, welcome to Hiba Max 10 Standard Centum Challenge பார்த்துட்டு இருக்கோம். Day 22. இன்னைக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பரோட 2 மார்க் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? அண்ட் கம்பல்சரி 2 மார்க் வந்து சால்வ் பண்ணி கேட்டிருந்தீங்க, அது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் 5 கொஷின்ஸாக தரையெல்லாம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் கேட்டால் கம்பல்சரி 2 மார்க்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸையும் பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் நீங்கள் நிறைய லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே, நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க, ஸோ தட் நிறைய பேருக்கு அது ஷேர் ஆகும், சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ரிலேஷன் ஆர் இஸ் given by the set கொடுத்துட்டாங்க x, y where y is equal to x plus 3 and x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Determine the domain and range. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். டொமைன் தனியாக, ரேஞ்ச் தனியாக. நெக்ஸ்ட் 16th ஒன் பாருங்கள். f is equal to அவங்களே கொடுத்துட்டாங்க -1, 3, 0, -1, 2, -10. லீனியர் ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டு f of x என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 17th ஒன், ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர் when divided by 3 leaves a remainder 2. ஈஸியான கொஷின். 3ஆல் டிவைட் பண்ணும், ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கணும். அடுத்தது ஃபைண்ட் A8 A15 எக்ஸசைஸ் 2.4. எக்ஸசைஸ் 2.4ல் இருக்கிற சம என்னோட வேல்யூ ஈவனாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும், ஆர்டர்னால் செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். அடுத்தது எல்சிஎம் கேட்டிருக்காங்க பாருங்கள், 3rd சாப்டரில். ஈச் பேர் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். ஸோ இந்த பாலினாமியல்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அண்ட் ஜிசிடி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 20th ஒன், ஸ்கொயர் ரூட் சம். ஈஸி இல்லைங்களா? 121க்கு 11, 81க்கு 9, அப்புறம் பவர்ஸ் எல்லாம் டிவைடட் பை 2 பண்ணிட்டாலே ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து 21st சம், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி அண்ட் இ ஆர் த பாயிண்ட்ஸ் ஆன் த சைட் ஏபி அண்ட் ஏசி. ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் ஏபிசி இருக்குன்னா இது டிஇன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரேஷியோஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஏடிக்கு என்ன, டிபிக்கு என்ன, ஏசிக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏஇ கேட்குறாங்க. அப்படி நீங்கள் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? ஏடி பை ஏபின்னு எடுத்துகிட்டு செய்யணும், சரியா? அடுத்து 22nd கொஸ்டின். இது ஒரு வாட்டி கம்பல்சரியில் கேட்டிருந்தாங்க, இதையும் அந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். மேன் கோஸ் 18 மீட்டர் டியூ ஈஸ்ட் அண்ட் 24 மீட்டர் டியூ நார்த். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் கரண்ட் பொசிஷன். பைத்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு சம். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 1, -1. எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான். -4, 6, அப்புறம் -3, -5. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், ஈஸியான கொஸ்டின். அடுத்து 24, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் ஹூஸ் இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ஆர் 4 and -6. நிறைய பேர் 5.3, 5.4 இன்னும் தரவாக இல்லாமல் இருக்கீங்க. ஸோ கைண்ட்லி அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும்னா அடுத்து அந்த எக்ஸசைஸை தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அடுத்து 25, prove the below identities. Cot theta plus tan theta is equal to secant theta into cosecant theta. 26th sum, if the ratio of radii of two spheres 4:7 and ratio of their volume. இந்த மாதிரி ரேஷியோ சம்ஸ் வந்து நான் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் கொடுக்கும் போதே சொல்லியிருப்பேன். ரேஷியோ மாதிரி வர சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அண்ட் இப்போ இந்த கம்பல்சரி கொஸ்டின் சால்வ் பண்ணேன் இல்லையா, அதுலேயே 2 சம் வந்து ரேஷியோஸ் வச்ச சம்ஸ் கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில், சேம் 7th சாப்டர்லேயே. அடுத்து 27, ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ரேஞ்சு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈஸி தான், ஈஸியான சமம். அடுத்து 28, இஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3, பி ஆஃப் பி வந்து 2/5, பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துட்டாங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா, பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எல்சிஎம் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து சாய்ஸ் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர் சம் சால்வ் பண்ணுங்கள். ஸோ எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணி பாருங்கள், எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? அண்ட் நமக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொஷின் பேப்பர் சம்ஸும் பாருங்கள். சைட் பை சைடு ஒரு லெசனோட 2 மார்க், ஒரு லெசனோட 5 மார்க்குன்னு சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்குள்ளே போர்ஷன்ஸ் வந்து நிறைய முடிச்சிட முடியும், சரிங்களா? இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் இருக்கும், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா.